அது வரையிலும் நன்மை கொடுக்கக்கூடிய வார்த்தையை இந்த பெண்மணி உரைத்து விட்டாருன்னாங்களாம். சுபஹானல்லாஹ். என்ன வார்த்தைமா அந்த அம்மா சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்வை ஏற்படுத்துறதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காரணமா இருந்தாங்க இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்? அரசராகக்கூடிய வாய்ப்பை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். சுபஹானல்லாஹ். அந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு வேலையை பார்த்து கொடுத்தீங்களா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்றோம் அப்படின்னு முதல்ல நேரம் புரிஞ்சு பார்ப்போம். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவனை புகழ்றதை விட அந்த உணவை கொண்டாந்து வைக்கும் போது நம்ம ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். சூப்பரா விரிச்சு நம்ம சாப்பாடு தான் வச்சிருவோம். கொஞ்ச நேரம் அதை பாருங்களேன். அது வச்சிருக்கிற வெறும் தயிர் சோறு ஊறுகாயா இருந்தா கூட அந்த சுப்ராவோட அதுல இருக்கும்போது நம்ம பசியோட இருக்கும்போது அது நம்மளுக்கு என்ன எப்படி தெரியும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இதை தந்த அல்லாவுக்கு சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்ப நம்ம எப்படி புகழணும்? ஒருவேளை உணவு கொடுத்துறாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பசியோட நான் இருப்பேன், உன்னைய புகழுவேன். நீ எனக்கு உணவு கொடுத்ததுக்கு பிறகு நான் திரும்ப உன்னைய புகழணும் ரப்பேன்னு கேட்டாங்க. இன்னைக்கு பசிண்டா என்னென்ன தெரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஏன்னா கேப்பு விடாம சாப்பிடுறோம்ல. கேப்பு விட்டு இப்ப நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் இல்ல. சாப்பாடுங்கிறது இப்ப நம்ம 3 வேளை ரொட்டீனா வச்சுட்டோம். 2 வேளை டீங்கிறது அது எழுதப்படாத சட்டமாயிருச்சு. எல்லாமே நம்ம ஒரு இதா வச்சுட்டோம். இது அல்லாம என்ன செஞ்சிடும்? என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப பசியே இல்லாம நம்ம இருக்கிறதுக்காக கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பசியை தாங்கி அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுனால நபிமார்கள் அனைவரும் வெற்றி பெற்றாங்க.